தமிழர்கள் தாய் தமிழகத்தில் இருக்கிறார்கள், தமிழகத்தில் இருக்கிறார்கள், அதை தாண்டி புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கிறார்கள். இந்த 3 இடங்களில் தான் தமிழர்கள் தமிழர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இங்கு மட்டும்தான் தமிழர்கள் இருக்கிறார்களாக இல்லை. அதற்கு முன்பாகவே புலம்பெயர்ந்து அமெரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தீவு கூட்டங்களிலும் இன்னும் பல நாடுகளிலும் தமிழர்கள் என்கின்ற அடையாளப்புலவர்கள் இருந்தாலும் அவர்கள் தமிழர்களாக இல்லை. அப்படியான ஒரு நிலை புலம்பெயர்ந்து வாழக்கூடிய கனடா போன்ற நாடுகளிலோ ஐரோப்பிய தேசங்களிலோ ஏற்பட்டுவிடக்கூடாது என்கின்ற ஒரு அச்சம் நிலம் இருக்கிறார். அதற்கு காரணம் அந்த வரலாறு இருக்கிறது. கடந்த காலங்களில் தமிழகத்திலிருந்தும் ஈழத்திலிருந்தும் முதல் நாடுகளுக்கு சென்றவர்கள் தமிழ் நாடுகளுடைய முன்வைத்து அவர்களுக்கு தமிழ் பூர்வீகமாக இருந்தாலும் அவர்கள் தமிழை மறந்து தமிழர்களாக இல்லாமல் தமிழர்களுக்கு சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறார். அந்த நிலை இங்கே புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய எங்களின் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் வந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் இது போன்ற முயற்சிகளை இங்கே நாங்கள் முன்னெடுக்கிறோம். அதனால்தான் இங்கே தமிழ் பாடசாலைகள், கலைக்கான வகுப்புகள் இவையெல்லாமே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் எங்களுடைய வரவுகளை தொலைத்துவிடக்கூடாது. கடந்த காலத்தில் தமிழர்கள் தாங்கள் தொலைந்து போனது போல புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தலைமுறை அடுத்து வரக்கூடிய தலைமுறையில் தன்னை தொலைத்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு நோக்கத்தில் தான் இப்படியான முயற்சிகள் ஆங்காங்கே முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது எல்லோருக்கும் தெரியும். எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் அதற்கான பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நவஜீவன் சொன்னது போல புலம்பெயர்ந்து வந்தாலும் நாங்கள் தாயகத்தில் அந்த மண்ணில் நாம் வாழ்ந்த மண்ணில் பிறந்த மண்ணில் எங்களுக்கான அந்த வேர்களை எப்போதும் வளர்ந்து விடுவதில்லை. அதனால் நாம் இருக்கக்கூடியவர்கள் நோக்கியும் எங்களுடைய உறவுகளை தொடர்ச்சியாக நீக்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் இங்கேயே தங்கிவிடக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த நாட்டை தேடி வந்திருக்கிறோம். இந்த நாடு மட்டுமல்ல, மேற்குலக நாடுகளை தேடி வரக்கூடியவர்கள் ஒரு நிரந்தரமான இருப்பிடமாக இதை மாற்றிக் கொள்கிறார்கள். அவர்கள் நிரந்தர இருப்பிடமாக மாற்றிக்கொள்கின்ற போது ஒரு தனிமனிதராக இல்லாமல் அவர்களுடைய சந்ததியை தாயகத்திலிருந்து வேறு பிரித்து இங்கே வந்துவிடுகிறார். ஆகவே இங்கே ஒரு புதிய தலைமுறையாக புதிய சந்ததிகள் உருவாகின்ற போது அவர்கள் தமிழர்களான ஒரு அடையாளத்தை சுமப்பதற்கு அவர்களுக்கான ஒரு ஏற்பாடை செய்ய வேண்டும். அது இந்த தலைமுறையில் இருக்கக்கூடியவர்களாக செய்ய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் அடையாளத்தை இங்கே தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். அது முற்றாக தொலைந்து போய்விடாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் அது ஒரு அடையாளத்தின் மூலமாக அவர்களுக்கு நினைவுபடுத்தப்பட வேண்டும். நீங்கள் தமிழர்கள் இருக்கக்கூடிய ஏனைய சமூகங்கள் இந்த தமிழ் சமூக மையத்தை போன்ற ஏனைய மையங்களை வைத்திருப்பதன் நோக்கம் அந்தந்த சமூகங்கள் தங்களுடைய அடையாளத்தை இந்த மண்ணில் இழந்துவிடக்கூடாது என்றார். எங்களை விட எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடிய ஆர்மீனிய சமூகம் எங்களுக்கு முன்பாகவே தங்களுக்கான ஒரு சமூக மையத்தை கட்டி வைத்திருக்கிறார். தமிழர்கள் அந்த சமூக மையத்தை பயன்படுத்துகிறார்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகளை பல நிகழ்ச்சிகளை நாங்கள் அந்த சமூக மண்டலத்திலே கலாச்சார மண்டலத்திலே நடத்துகிறோம். எங்களை விட தலைமுறை சமூகமாக இருந்தாலும் கூட சீன சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தமக்கான ஒரு சமூக மையத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். அதையும் தமிழர்கள் நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம். எல்லோருக்கும் தெரியும், ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் அதில் தான் எங்களுடைய பல நிகழ்வுகள் நடக்கிறது. அதைவிட இந்து சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஏராளமான கலாச்சார நிலையங்களை கனடா முழுவதும் கட்டி வைத்திருக்கிறார். அவர்கள் ஏனதை கட்டுகிறார்கள்? அவர்களுடைய சந்ததி இந்த மண்ணிலே தங்களுடைய அடையாளத்தை இழந்துவிடக்கூடாது. அவர்களுக்காக ஒரு நினைவுபடுத்தலாக இருக்கும். நீங்கள் தமிழர்கள், உங்களுக்காக உங்களுடைய மூதாதையர்கள் இப்படியான ஒரு மண்டபத்தை எப்படியான ஒரு இடத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை துளைத்து விடாமல் இருங்கள் என்கின்ற ஒரு நினைவுபடுத்தலை அவர்களுக்கு வருகிறது. சரி, ஒரு கட்டடத்தை கட்டிவிட்டால் போதுமா? அவர்களுக்கு நினைவு வந்துவிடுமா? இல்லை. அந்த கட்டடத்துக்குள்ளே செல்கின்ற போது அவர்கள் தங்களுடைய வரலாற்றை திரும்பி பார்ப்பார்கள். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வாழ்ந்த மண், அவர்களுடைய வரலாறு, பாண்டியர்கள் அதை போன்று ஈழத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய மன்னர்கள் அவர்களுடைய வரலாறு, நாங்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய எங்களுடைய இலக்கியங்கள், அது எவ்வளவு தூரம் செழுமைமிக்கதாக எங்களுடைய வரலாற்றை மாற்றி இருக்கிறது. பாரதியார், ஔவையார் இவர்கள் எல்லாம் தமிழுக்கு என்ன தொண்டாற்றி இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் நாங்கள் எப்படி நினைவில் கொள்ளலாம், அல்லது அவர்களே முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த சமூக மையத்தில் இருக்கக்கூடிய நூலகத்திற்கு சென்று அவர்களை பற்றிய தேடலோடு அவர்கள் அதை வாசித்து அறிந்து கொள்ளக்கூடியதாக, அதை விட அங்கு இருக்கக்கூடிய ஆவண காப்பகங்கள் மூலமாக எங்களுடைய வரலாற்றின் தொன்மையை அவர்கள் தேடி அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அங்கு உருவாக்கப்படக்கூடிய மண்டபம், நிகழ்வு மண்டபத்திலே நாங்கள் எங்களுடைய கலை வெளிப்பாடுகளை, கலை ஆச்சரியங்களை வெளிப்படுத்தலாம். அதன் மூலமாக அடுத்த சந்ததிக்கு தமிழ் பாரம்பரியங்கள் மீதான ஒரு ஈடுபாடு இருக்கும். எங்களுக்கான ஒரு மண்டபத்திலே எங்களுடைய நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற போது என்னுடைய குழந்தையும் அதை போன்ற ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும், தானும் அந்த வேலையிலே ஒரு பங்கு பெற்றதாக இருக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவரும் அந்த கலையை நோக்கி பயணப்படக்கூடிய வாய்ப்பு. அதைவிட இந்த மண்டபத்திலே, அதாவது இந்த சமூக நிலையத்திலே நாங்கள் பல்வேறுபட்ட ஏற்பாடுகளை செய்கிறோம். ஒன்று,
பல்நோக்கு மண்டபம் மல்டிபர்பஸ் ரூம் ஒன்று உருவாக்கப்படும். அது பல்வேறு தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய மண்டபமாக இருக்கும். அதில் நீங்கள் கூட்டங்களை நடத்தலாம், ஒன்று கூட செய்யலாம், அல்லது பல வேளைகளில் அது ஒரு விளையாட்டு உலக விளையாட்டரங்களாக நீங்கள் விளையாட்டை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வயதானவர்களுக்கான யோகா பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய இடம், நடன பயிற்சிகளோ அல்லது வேறு விதமான சிறிய அளவிலான உடற்பயிற்சி நிகழ்ச்சிகளை செய்வதற்கான கூடங்கள், சமூக அமைப்புகள் தங்களுடைய ஒன்று கூடல்களை வைப்பதற்கான ஒன்று கூடல் மண்டபங்கள் என்று பலவற்றை கொண்டதாகத்தான் இந்த சமூக மையம் உருவாகிறது. ஆரம்பத்தில் நவஜீவனும் சாந்தானாவும் கூறியது போல கனடாவில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் 150 என்பது ஒரு குறியீடு தான். அதாவது நாங்கள் இந்த சமூக மைய திட்டத்தை ஆரம்பித்த போது அதற்கு ஆதரவு தெரிவித்த அமைப்புகள் தான் அது 150. அப்படி இல்லை, இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களோடு வெவ்வேறு களங்களில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் பேசும் சொந்தங்களோடு இணைந்து பயணிக்கின்ற தாயகத்திலும் இங்கும் பல்வேறு பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் உள்வாங்கப்பட்டு அவர்கள் தான் இங்கே அகத்தோராக இருக்க போகிறார்கள். ஆகவே அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடக்கூடிய ஒரு குடை அமைப்பாக இருக்க போகிறது. எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்திலே சந்தித்து தங்களுக்குள் உரையாடிக் கொண்டு தங்களுக்குள்ளான கருத்து பரிமாற்றங்களை மேற்கொண்டு நாங்கள் எப்படியாக ஒரு கிராமத்தை ஒரு கிராம அபிவிருத்தி சங்கம் இங்கே இருக்கக்கூடிய சங்கம் அந்த கிராமத்திலே ஒரு சமூக நிலையத்தை உருவாக்கியிருந்தால் அதன் மூலமாக அவர்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டால் அதை அவர்கள் ஏழை கிராமங்களை சேர்ந்த தங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சமூக நிலையில் ஏற்படுத்தும். இருந்தால் இப்போது நீங்கள் இங்கே கூடியிருக்கிறீர்கள், இதில் இருக்கக்கூடியவர்கள் சிலர் தங்களுடைய ஊர்களில் ஒவ்வொரு விதமான முயற்சிகளை மேற்கொண்டிருப்பார்கள். அந்த முயற்சிகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற போது அவர்களும் அது போன்ற ஒன்றை தங்களுடைய ஊரிலே நடத்தி முடிக்கலாமே என்கின்ற ஒரு எண்ணம். பாடசாலை பழைய மாணவர் சங்கங்கள் அது போன்ற வேலை திட்டங்களை மேற்கொள்ளலாம். ஆகவே இது போன்ற ஒரு ஒன்றுகூடல், அது போன்ற ஒரு கூட்டிணைவு, அதன் மூலமாக எங்கள் சமூகத்தை தமிழ் சமூகமாக நாங்கள் இங்கே தலைநிமிர்ந்து வாழ்வதற்கும் பலமிக்க ஒரு சமூகமாக நாங்கள் வேறெழுந்து நிற்பதற்கும் இந்த சமூக மையம் மிக மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும். அதில் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேவை இதனை நாங்கள் சமூக மையப்படுத்தும். ஒரு சமூக மையம் கட்டுகிறோம், இங்கே பலருக்கும் இப்படியான ஒரு விடயம் நடைபெறுகிறது என்று தெரியும். ஆனால் இது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது, எங்கே நிற்கிறது, எங்கே தொடங்கி இருக்கிறது, எப்போது முடிய போகிறது, கட்டி முடிப்பார்களா, இதற்கு போதுமான பணம் இருக்கிறதா, அரசாங்கம் கொடுத்த பணம் போதாதா, அப்படியானால் சமூகத்திலிருந்து எவ்வளவு பணத்தை எதிர்பார்க்கிறார்கள், இப்போது இருக்கக்கூடிய பொருளாதார நிலையிலே அந்த பணத்தை சேகரிக்க முடியுமா, சேகரித்தால் இதை எப்படி கட்டப் போகிறார்கள், கட்டினால் என்ன நன்மைகள், யார் யாரெல்லாம் பயன்பட முடியும், இப்படியான ஏராளமான கேள்விகள் இருக்கு. 311 ஸ்டேட்ஸ் விதியில் இந்த காணி வழங்கப்பட்டிருக்கிறது. 2 கட்டங்களாக இதை நாங்கள் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 கட்டப் போகிறோம். ஃபேஸ் 1 பொறுத்தவரையில் நான் சொன்னது போல ஒரு பலருக்கும் மண்டபமாக இருக்க போகிறது, மல்டிபர்பஸ் ரூம். அதில் பல்வேறு தேவைகளையும் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உலக விளையாட்டுகளில் இருந்து ஒன்று கூடல் வரை பலவற்றையும் நீங்கள் நடத்தக்கூடியதாக இருக்கும். அதுதான் மல்டிபர்பஸ் ரூம். அதை தவிர எங்களுடைய ஆஃபீஸ் விங் இருக்கிறது. அதில் வெவ்வேறுபட்ட அளவுகளிலான அறைகளும் கீழ்கலத்தில் இருக்க போகிறது. அங்கே பல ஒன்று கூடல்களை நீங்கள் உங்களுடைய சமூக அமைப்புகளாக இருந்தால் உங்களுடைய சந்திப்புகள் நடத்தக்கூடியதாக இருக்கும், சில வகுப்புகளை நடத்தக்கூடியதாக இருக்கும். அப்படியான ஒழுங்குகளோடு அந்த அறைகள் உருவாக்கப்படுகிறது, அலுவலக அறைகள். அதன் மேல்தளத்திலே ஒரு நூலகம், அதை விட எங்களுக்கான ஆவண காப்பகம் என்ற மேல்தளத்தில் உருவாகிறது. இது ஃபேஸ் 1 வரக்கூடியதாக இருக்கும். அதை விட வெளியிலே எங்களுக்காக ஒரு விளையாட்டுகள் உருவாக்குது. ஃபேஸ் 2 தான் எங்களுடைய நிகழ்வரங்கம் ஆடிட்டோரியம் உருவாக்கப்படுகிறது. இப்போது இருக்கக்கூடிய இந்த நெருக்கடியான நிலையிலே அதன் மூலமாகத்தான் இந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 என்ற இரண்டையும் நாங்கள் கட்டி முடிக்க வேண்டும். அரசாங்கம் தந்திருக்கக்கூடிய படத்தில் நாங்கள் முழுமையாக இந்த திட்டத்தை 2027ஆம் ஆண்டுக்குள் கட்டி முடிக்க வேண்டும். அந்த ஃபேஸ் 1 கட்டி முடிப்பதற்கான $15 மில்லியன் இந்த ஃபேஸ் 2 இருக்கக்கூடிய ஆடிட்டோரியத்தை கட்டுவதற்கான மேலதிகமான தொகையை நாங்கள் சேகரிப்பதற்காக இருக்கிறோம். அதற்கான வேலை திட்டங்கள் இருக்கிறது. அந்த பணத்தை சேகரிப்பது என்பதை தாண்டி முதலில் இந்த திட்டம் ஏன் முக்கியமானது, இதன் மூலமாக தமிழர்களுக்கு என்ன நன்மை ஏற்பட போகிறது,